அது இல்ல அத்தை. இன்னும் 2 வாரத்துல வினைக்கு பர்த்டே வரப்போகுது. அட ஆமா வசந்தி, ஜூலை மாசம் வினைக்கு பர்த்டே. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ஆ, அம்மா எனக்கு ஒண்ணு தோணுது. என்னம்மா சொல்லு. ஆ, நாம ஏன் வினையோட பர்த்டேவை வினைக்கு சர்ப்ரைஸா நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா மித்ரா. இவ்வளவு நாள் வினைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம். அதான் இப்போ வினை முழுசா சரியாயிட்டான்ல. இந்த வருஷம் அவனோட பர்த்டேவை நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஆமாம்மா, வினையோட பர்த்டேக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நாம கூப்பிடுவோம். கரெக்ட் வசந்தி. மித்ரா கடைசியா சொன்னதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன என்ன பண்ணணும்னு மித்ரா மேடமே சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ல எனக்கா இருக்கு. என்ன ஆண்டி, ஏதோ முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, அது இன்னும் 2 வாரத்துல வினைக்கு பர்த்டே வருதுல்ல. ஓ, அதை எப்படி சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். மறந்தே போயிட்டேன். ஜூலை அந்த லக்கி ஃபெலோவோட பர்த்டே இல்ல? அப்படின்னா கண்டிப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, பிளான் யாரோட ஆண்டி? எல்லாம் நம்ம மித்ரா தான் தீபிகா. ஓ அப்படியா? ட்ரெஸ் எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க? பிளாக் கோட் ஷூட். என்ன ஆண்டி, யாராச்சும் பர்த்டே அதுவுமா பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவாங்களா? அதுவும் இல்லாம வினைக்கு பிளாக் பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ரெட் கலர் கோட் தான் பிடிக்கும். ரெட் கலர் கோட்டா கேவலமா இருக்கும். என்ன ஆண்டி, நான் சொல்றது நல்லா தானே இருக்கும், நீங்களே சொல்லுங்க. ஏய், நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்க, அதுவும் வினைய எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எதை செலக்ட் பண்ணாலும் அது சூப்பரா தான் இருக்கும். வசந்தி சொல்றது சரிதான் தீபிகா. வினைக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும். அப்படி சொல்லுங்க ஆண்டி. வினையோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டா பிளான். இதுதான் பிளான் தீபிகா, சூப்பர். அப்போ இதையே நாம வினையோட பர்த்டேக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆமா ஆமா, உண்மையாவே நல்ல பிளான் தான். நீங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டீங்க. மிஸ்ஸஸ் வினய் வாயை திறக்கவே இல்லையே. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன ஆண்டி, மித்ராவே ஓகே சொல்லிட்டா. வினய் பர்த்டேவை மாசா செலிப்ரேட் பண்றோம். ஆண்டி, என்னோட மொபைல ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. ஹலோ ஹலோ, உங்க போனுக்காக தான் வெயிட்டிங் மேடம். மூர்த்தி, லிசன். நம்ம சீனோட கிளைமாக்ஸுக்கு நெருங்கிட்டு இருக்கோம். புரியலையே மேடம்.
இன்னும் 2 வாரத்துல வினய்க்கு பர்த்டே வருது. அன்னைக்குதான் நம்ம வினயோட வாழ்க்கையில இருந்து மித்ராவோட சாப்டர் க்ளோஸ் பண்ண போறோம். ம் இது வரைக்கும் இங்க நடந்தது எல்லாமே மித்ரா காலம். இனிமேதான் இந்த தீபிகாவோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. சரிங்க மேடம். மித்ரா, வெயிட் அண்ட் வாட்ச். உன்னோட கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வினய், ம். உனக்கு ஞாபகம் இருக்கா? யூஎஸ்ல நம்ம மாசம் மாசம் பீச்சுக்கு போவோம்ல, அங்கெல்லாம் செம்மையா இருக்கும்ல. இங்க பாரு, பீச் ஃபுல்லா ஒரே குப்பையும் குளமா இருக்கு. என்ன இருந்தாலும் யூஎஸ் மாதிரி வராது வினய். எனக்கு மறுபடியும் நாம அங்க போய் நீ நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வினய், வினய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு இருக்க? தீபிகா, அங்க பாரு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குட்டி குழந்தை. எவ்வளவு ஹாப்பியான ஃபேமிலி இல்ல? நான் அடிக்கடி பீச்சுக்கு வரப்பெல்லாம் இதை நான் பார்ப்பேன். இந்த மாதிரி குழந்தையோட பீச்சுக்கு வர கப்பல்ஸ், பிரெக்னெண்டா இருக்கிற ஒய்ஃபை வாக்கிங் கூட்டிட்டு வர ஹஸ்பண்ட், பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட்டான ஃபீல் அவங்க ஃபேஸில் இருக்கும். தீபிகா, நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும். நானும் மித்ராவும் எங்கள் குழந்தைய இப்படி தான் பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம். நினச்சி பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல? போலாம் வினய். ஏய், என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சங்கர் அங்கிள் கரெக்டா வந்துருவாரா? இன்னும் கால் பண்ணவே இல்லையே. அவர் மட்டும் சொதப்பட்டும் அப்புறம் இருக்கு. தீபிகா, ஷூரா? ஷூர். யா. சரி, போலாம். ஐயோ, எங்க அங்கிள் இன்னும் காணோம். ஹாய் தீபிகா. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஃபைன். வாங்க அங்கிள். வினய், இது சங்கர் அங்கிள், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அன்னைக்கு நீயும் மித்ராவும் ஒரு ரெசார்ட்டுக்கு போனீங்கல்ல, அது இவரோட தான். சங்கர் அங்கிள், இது வினய், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹாய். ஹலோ. ஹலோ. அங்கிள், அன்னைக்கு இவனையும் இவனோட வைஃபையும் தான் உங்க ரெசார்ட்டுக்கு அனுப்புனேன். ஒரு நைட் கூட அங்க ஸ்டே பண்ணல. ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன், என்னாச்சு? அது தீபிகா, இப்போ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம? அது எப்படி சொன்னா தானே தெரியும். சாரி தம்பி, வெரி சாரி. ரெசார்ட் அவுட்டோரில் இருக்கிறதுனால அப்பப்போ சில பணக்கார ஆளுங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வருவாங்க தான். அவங்கள பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபேமிலிக்கு இப்படி நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் ஒய்ஃபை வேற யாரோன்னு மாற்றி நினச்சிட்டாங்க. அது எப்படி? ஒருத்தர்னா பரவாயில்ல, எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்வாங்களா? அதான் எனக்கும் தெரியல.
தீபிகா உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, உனக்கு டைம் ஆகலையா? ஆமா, டைம் ஆயிடுச்சு. சங்கர் அங்கிள், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய் சார். பை. ச்சே, இதெல்லாம் நினைச்சு நாம ஏன் ஃபீல் பண்ணோம்? வா வினய். வினய், ஏய். உங்கள என்ன வினய், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி பயமுறுத்தாதீங்கன்னு? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயப்படாத பயப்படாதன்னு. பயந்துட்டியா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள கொழுப்பு, கொழுப்பு, என்ன சத்தம்? ஒரு கொழுப்பு. ஏய் வினய், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, சண்டைலாம் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். பாத்தியா வாசுகி? அதான பார்த்தேன். இங்க பாரு வினய், இனிமேலாவது உன் துடுக்குத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பா என் மருமகளை பாத்துக்கிற வழியை பாரு. எஸ் பாஸ். மா, இது என்ன பேக்? வெளில எங்கேயாவது போறியா? இல்லடா, இது மித்ராவுக்கு கிஃப்ட். அம்மா, எனக்கு எதுக்கு gift? என்ன மித்ரா இப்படி கேட்டுட்ட? உன் மாமியார் இருக்கிற சந்தோஷத்துல தினமும் ஒரு gift கொடுத்தாலும் நீ ஆச்சரியப்படக்கூடாது. சரி, அப்படி என்னதாம்மா gift வச்சிருக்க? கொஞ்சம் காட்டுங்களேன் பார்க்கலாம். காட்டுறேன் பாரு. மித்ரா, கைய காட்டுமா. அம்மா, என்னம்மா இது? எனக்கு எதுக்கு இவ்ளோ நகையெல்லாம்? எதுவும் பேசக்கூடாது, கைய காட்டு. வாங்கிக்கோ மித்ரா. ம். இத போட்டுக்கோ. அம்மா ப்ளீஸ்மா, வீட்ல இருக்கும்போது இவ்ளோ நகையெல்லாம் போட்டுட்டு இருந்து எனக்கு பழக்கமே இல்ல. என்ன இது, ஆசையா கொண்டு வந்து கொடுத்தா இப்படி பிகு பண்றியே? மித்ரா, கொஞ்ச நேரம் தானே, போட்டுக்கோமா. இத உன்கிட்ட கொடுக்கணும்னு நைட்டெல்லாம் என்கிட்ட புலம்பி தள்ளிட்டா. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி மித்ரா. எதுக்குமா? நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடே வீடு மாதிரி இருக்க. நீ வரதுக்கு முன்னாடி எவ்ளோ பிரச்சனை, எவ்ளோ மன வருத்தம். இப்ப பாரு, எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நீதான் மித்ரா காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடந்தது, அவ்வளவுதான். நான் அத்தனை தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீங்க மனசு மாறி என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? ஹலோ ஹலோ ஹலோ, போதும் போதும், மாமியார் மருமகளும் மாத்தி மாத்தி புகழ்ந்துக்காதீங்க. எங்களால பார்க்க முடியல. விடுறா, சந்தோஷமா தானே பேசிக்கிறாங்க. எப்பயாச்சும் சண்டை பக்கம் ட்ராக் மாறுச்சுன்னா அப்ப நாம உள்ள புந்து கலைச்சி விட்டுருவோம். சண்டையா? நாங்க எதுக்கு சண்டை போட்டுக்க போறோம்? இனிமே எங்களுக்குள்ள எப்பவும் எந்த மனஸ்தாபமும் வராது. என்ன இவ நகையை அள்ளி மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கா? அக்கா கொடுத்திருப்பாங்களோ? பிறந்தா இவ ராசியில பிறக்கணும், வாழ்றா. ஆமா மித்ரா,
உனக்கு கரெக்டா இது எத்தனாவது வாரம்? 9வது வாரமா? இல்ல டாக்டர். ம், ம். ஆமா, அடுத்து எப்ப செக்கப் போகணும்? இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு. ஓ, ஏங்கா 9வது வாரம்னா 3 மாசம் முடிய போகுது. இந்நேரம் மித்ராவுக்கு மசக்க ஆரம்பிச்சிருக்கணுமே, இன்னும் ஒண்ணுமே காணுமே. புரியல. அதாம்மா, முதல் 3 மாசத்துலலாம் பொதுவா வாந்தி மயக்கம்லாம் அதிகமா வரும். உனக்கு அப்பப்ப தலை சுத்துறதோட சரி, வாந்தி ஒண்ணு எடுக்க காணுமே. நானும் அததான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான்லாம் பட்டேனே பாடு பா. கொஞ்சம் கூட எதுவுமே சாப்பிட முடியாது. உடனே உடனே வாந்தி எடுத்துருவேன். ஐயோ, அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு அப்படி ஆகாததுனால ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதம்மா. மார்னிங் சிக்னஸ் எல்லாம் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீ பயப்படவே தேவையில்லை. ஆனா மசக்க இருந்தா தானே மாமா வயித்துல இருக்கிற புள்ள ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஊர் பக்கம் இருக்கிற நம்பிக்கைமா. வசந்தி, இதெல்லாம் மித்ரா முன்னாடி பேசாத. சின்ன பொண்ணு, தலைப்பிரசவம் வேற, பயந்துர போறா. அவ பயப்படணும்னு தானே சொல்றதே. என்ன என்னென்னமோ சொல்றாங்க. நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மித்ரா, நீ ஒன்னும் பயப்படாத. எல்லாம் நல்லதே நடக்கும்மா. ஓகே டாக்டர். அவ நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். மித்ராவை நீ கூட்டிட்டு போ. வா மித்து. யாரு? 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 என்ன மித்து, பயந்துட்டியா? வினய், என்ன விளையாட்டு இது? இப்படி பயமுறுத்தாதீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் இப்படி பண்றீங்க? இனிமே பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? சொல்லுங்க, பண்ணுவீங்களா? பயமுறுத்துவீங்களா? ரொம்ப ஓவரா பண்றீங்க. வினய், ஐயோ, என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க வினய். முடியாது. ஐயோ, பாப்பா இருக்கு, இறக்கி விடுங்க. பத் பத் பத். என்ன என்ன இந்த பாடுபடுத்துறீங்களா? பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க பாப்பா கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? ஓ, நீங்க ரெண்டு பேருமே இப்பல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. பாப்பா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் அப்பா பேசுறேன்டா தங்கம். சரி பாப்பா, நான் பேசுறது உங்களுக்கு எப்ப இருந்து கேக்கும்? அம்மா பாப்பா, நீங்க அப்பாவோட பாப்பாவா இல்ல இந்த அம்மாவோட பாப்பாவா? நீங்க அம்மா மாதிரி அழகா சமத்தா இருக்கணுமா, சரியா? பாப்பா, அப்பா உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா, சீக்கிரமா வந்துடுமா, சரியா?
மசக்க ஆரம்பிச்சிருக்கணுமே, இன்னும் ஒண்ணும் காணுமே. ஆனா மசக்க இருந்தா தானே மாமா வயித்துல இருக்கிற புள்ள ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க.